புத்திசாலி சிட்டுக்குருவியும் பேராசை கொண்ட காகங்களும். முன்பொரு காலத்துல ஒரு அடர்த்தியான காட்டுல ஒரு குருவியும் மயிலும் ரொம்ப காலமா நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் மயிலம்மா தான் குழந்தைக்காக சுட சுட உணவு தயாரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல காட்டுல நிறைய கருமேகங்கள் வர ஆரம்பிச்சது. வேகமா காற்றும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. குழந்தை முன்னாவும் தன்னோட வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டே இந்த வித்தியாசமான வானிலைய பாத்துக்கிட்டு இருந்தான். மழை வர போகுதுன்னு நினைக்கிறேம்மா. வானத்துல நிறைய கருமேகங்கள் இருக்கு. ஆமாப்பா முன்னா, நீ வாசல் பக்கத்துல நிக்காத. வேகமா காற்று வீசிக்கிட்டு இருக்கு. ஏதாச்சும் பறந்து வந்து உன் மேல பற்ற போகுது அப்படின்னு மயிலம்மா சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் அவங்க வீட்டோட மேற்கூரையில இருந்த மரக்கிளை வேகமா ஆட ஆரம்பிச்சது. திடீர்னு அந்த மரக்கிளை மேற்கூரையின் மேல டப்புன்னு விழுந்துடுச்சு. அட கடவுளே, இவ்ளோ பெரிய ஓட்டை ஆகிடுச்சு. மழைக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே என் வீடு இப்படி நாசமாகிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயப்படாதப்பா, வா நாம மீனு ஆண்டியோட வீட்டுக்கு போலாம். நாம இந்த நேரத்துல நம்ம வீட்டுல இருக்கிறது பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொன்ன மயிலம்மா தான் குழந்தை முன்னாவ கூட்டிக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மயிலி, என்னாச்சு? வானிலை வேற ரொம்ப மோசமா இருக்கு. இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? மீனு, என் வீட்டோட மேற்கூரையில மரக்கிளை விழுந்துடுச்சு. மேற்கூரையில பெரிய ஓட்டை வந்துடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மீனு. அதான் உன் வீட்டுக்கு வந்தேன். மயிலே, கவலைப்படாத. முதல்ல வீட்டுக்குள்ள வா, எல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மயிலிய வீட்டுக்குள்ள உட்கார வச்சது. தன்னோட தோழிக்காக அது சுட சுட தேநீரையும் தயார் செஞ்சது. மயிலே, கவலைப்படாத. மழைக்காலம் முழுவதும் நீ ஏன் வீட்லயே தங்கிக்கலாம். மழைக்காலம் முடிஞ்ச அப்புறம் நாம 2 பேரும் சேர்ந்து உன் வீட்டோட மேற்கூரைய சரி செய்யலாம். முதல்ல இந்த காஃபிய குடி. மீனு, இந்த காலத்துல உன்ன மாதிரி ஒரு தோழி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். ஹை முன்னா, நீ ரொம்ப நாள் எங்க வீட்ல தான் இருக்க போற. ஜாலி, நாம 2 பேரும் தினமும் நிறைய விளையாட்டு விளையாடலாம். சாரா, எங்க வீட்டு மேற்கூரை உடைஞ்சதை நினைச்சு எனக்கு கவலையா தான் இருக்கு. ஆனா உன் கூட விளையாட போறதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வானத்துல நிறைய கருமேகங்கள் இருக்கே. மயிலி, நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து குழந்தைங்களை பாத்துக்கோ. நான் வெளியே போய் காஞ்ச மரக்கட்டைகளை எடுத்துட்டு வரேன். மழைக்காலத்துல குழந்தைங்களை வெது வெதுப்பா வைக்கிறதுக்கு நமக்கு மரக்கட்டைகள் தேவை. மீனு இரு, நானும் உன் கூட வரேன். இல்ல வேண்டாம் மயிலி, வானிலை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த நேரத்துல நாம குழந்தைங்களை தனியா விடுறது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி மரக்கட்டைகளை தேடி தான் வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. அந்த நேரத்துல ராணிக்காகவும் ரொம்ப நேரமா உணவு தேடியும் அதுக்கு எந்த உணவும் கிடைக்காததுனால களைச்சு போய் ஒரு மரத்தோட கிளையில வந்து உட்கார்ந்துச்சு. அடச்ச, காலையில இருந்தே பறந்துகிட்டு இருக்கேன். எந்த உணவுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த காத்து வேற என்ன வேகமா வீசிக்கிட்டு இருக்கு. இதுல பறக்கிறதே கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கு போய் காலு ஏதாச்சும் உணவு எடுத்துட்டு வந்திருக்காரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காகவும் தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. நேரத்துல காலுக்காகவும் எந்த கவலையும் இல்லாம தான் வீட்டுல படுத்து நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த ராணிக்காகத்துக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அது வேகமா பானையில இருந்து தண்ணீரை எடுத்துட்டு வந்து காலுக்காகத்தோட முகத்துல ஊத்துச்சு. ஏ காலு, வானிலைய பாத்தியா? மழை வர போகுது. வீட்டுல ஒரு தானியம் கூட இல்ல. இந்த நேரத்துல இப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா வெளியே போய் தானியங்களை எடுத்துட்டு வா. இல்ல மழைக்காலம் முழுவதும் நீ வீட்டுக்கு வெளியே தான் உட்காரணும் அப்படின்னு ராணிக்காக சொன்னதுமே வேற வழி இல்லாத காலுக்காக உணவு தேடி பறந்து போச்சு. கொஞ்சம் தூரம் பறந்து போன காலுக்காகவும் ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து இருந்துச்சு. வானிலை எவ்வளவு அழகா இருக்கு. இந்த நேரத்துல தூங்குனா ரொம்ப சுகமா இருக்கும். ஆனா ராணி என்ன உணவு தேட போக சொல்லி கஷ்டப்படுத்துறா. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் அந்த மரத்து மேல உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பிறகு அது அங்கிருந்து பறந்து மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி போச்சு. ஹே சாரா, உங்க அம்மா எங்க? காலு மாமா, அம்மா மரக்கட்டைகளை தேடி வெளியே போயிருக்காங்க. நான் மீனுவோட தோழி தான். உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல. அந்த குருவி அதனோட வீட்டுல தானியம் இல்லாத நேரம் என் வீட்டுக்கு வந்து தானியங்களை கடன் வாங்கிக்கிட்டு போகும். இன்னைக்கு என் வீட்டுல தானியம் இல்ல. அதனாலதான் அதன் கிட்ட கேட்கலான்னு வந்தேன். மயிலம்மா, இல்ல காலு மாமா போய் சொல்றாரு. எங்க அம்மா என்னைக்குமே யார்கிட்டயுமே தானியங்களை கடன் வாங்க மாட்டாங்க.
மகளை சாரா, பெரியவங்க அவசரத்துக்கு பக்கத்து வீட்ல உதவி கேக்குறது சகஜம்தான். நாம கொஞ்சம் தானியங்களை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன மயிலம்மா மீனுக்குருவி தானியங்களை சேமிச்சு வச்ச பானைய திறந்தாங்க. அதுக்குள்ள நிறைய தானியங்கள் இருந்துச்சு. இத பார்த்த காலுக்காகத்துக்கு ரொம்பவும் பேராசை வந்துச்சு. காக்கை அண்ணன், இந்தாங்க இந்த தானியங்களை வச்சுக்கோங்க. மீனு வந்ததும் நீங்க தானியம் வாங்கிட்டு போன விஷயத்த நான் சொல்றேன். சரி சரி மயிலே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தானியத்தை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அதே நேரத்துல மீனுக்குருவியோ அந்த கடுமையான காற்றை எதிர்கொண்டு வேகமா பறந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா அது நிறைய காஞ்ச மரக்கட்டைகள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சது. அட மீனு, நீ இங்க எதுக்கு வந்த? உன் வீட்டுல தான் மழைக்காலத்துக்காக நிறைய தானியங்களை சேமிச்சு வச்சிருக்கியே. ஆமா ஸ்டெல்லா, ஆனா என்கிட்ட மரக்கட்டைகள் குறைவா தான் இருக்கு. என் தோழி என் வீட்டுக்கு வந்திருக்கா, அவளுக்காக தான் நான் மரக்கட்டைகளை எடுக்க வந்தேன். ஓஹோ, சரி மீனு. எப்ப மழை வர போகுதுன்னே தெரியல. இந்த மழை காலத்துல நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே நேரத்துல காலுவும் ராணியும் அந்த தானியத்தை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இந்த தானியம் ரொம்ப இனிப்பா இருக்கு, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இந்த தானியத்தை எங்கிருந்து எடுத்துட்டு வந்தீங்க? ராணி, நான் மீனுக்குருவியோட வீட்டுல இருந்து தான் இந்த தானியத்தை வாங்கிட்டு வந்தேன். அந்த குருவியோட வீட்டுல ஒரு பானை நிறைய தானியங்கள் இருக்கு. நமக்கு மட்டும் அந்த பானை கிடைச்சதுன்னா இந்த மழை காலத்துல நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு காகங்களும் ஒரு திட்டத்தை போட ஆரம்பிச்சாங்க. மயிலே மயிலே, சீக்கிரம் குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியே வா. ஒரு மரம் வெட்டி இந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான். ஐயோ பசங்களா, வாங்க சீக்கிரம் இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொன்ன மயிலம்மா வேகமா குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட ரெண்டு காகங்களும் மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டாங்க. பயந்து போன மயிலம்மாவும் குழந்தைங்களும் ஒரு மரக்கிளையில ஒளிஞ்சிருந்தாங்க. அம்மா, அந்த காகங்கள் நம்ம ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மரத்தடி வாரத்துல யாருமே இல்லம்மா. ஆமாப்பா, மோசமான காகங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயிலம்மா குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க. காகங்களே, நீங்க பண்றது ரொம்ப மோசம். தயவு செஞ்சு வீட்ல இருந்து வெளியே வந்துடுங்க. ஏமாந்த மயிலே, இந்த மழைக்காலம் முழுவதும் நாங்க இந்த தானியங்களை சாப்பிட்டுட்டு இங்கே ஓய்வெடுக்க போறோம். நாங்க வீட்டோட கதவை திறக்கவே மாட்டோம். மயிலம்மா, இப்ப என்ன பண்றது? அம்மா வந்து இத கேள்விப்பட்டா ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆமா சாரா, எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த காகங்களோட பேச்ச நான் நம்பியிருக்க கூடாது அப்படின்னு சொன்ன மயிலம்மா குழந்தைகளை வச்சுக்கிட்டு வீட்டோட முன்னாடியே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல மீனுக்குருவி மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. மயிலி, என்னாச்சு? ஏன் வெளியே நிக்கிற? மீனு, என்ன மன்னிச்சிடு. மோசமான காகங்கள் என்னையும் குழந்தைங்களையும் ஏமாத்தி உன்னோட வீட்டை அபகரிச்சுக்கிட்டாங்க. மயிலி இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி ஜன்னல் வழியா எட்டி பார்த்துச்சு. வீட்டுக்குள்ள காகங்கள் மீனுக்குருவி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச தானியத்தை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பேராசை கொண்ட காகங்கள் இவங்க வழியில தான் போய் ஏமாத்தணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் எடுத்துட்டு வந்த மரக்கட்டைகள்ல தீ மூட்ட ஆரம்பிச்சது. அதுல இருந்து நிறைய புகை வர ஆரம்பிச்சது. கழுவண்ணா, ராணி அக்கா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? வீடு தீப்பத்தி எரியுது. என் குழந்தைங்களையும் மயிலையும் வெளியே வர சொல்லுங்க. ஐயோ, என்ன மீனு சொல்ற? வீடு தீப்பத்தி எரியுதா? பயந்து போன ரெண்டு காகங்களும் வேகமா வீட்டோட கதவை திறந்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. உன்னோட புத்திசாலித்தனத்தால தான் இது சாத்தியமாச்சு. இந்த வீட்டை காகங்கள் கிட்ட இருந்து மீட்கவே முடியாதுன்னு நான் நினைச்சேன். மயிலி, எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயமா ஒரு தீர்வு இருக்கும். நாம நிதானமா புத்திசாலித்தனமா யோசிச்சா நம்ம எதிரிய ஈஸியா தோக்கடிச்சிடலாம். பிறகு மீனுக்குருவியும் மயிலும் அந்த மழைக்காலம் முழுவதும் ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ள கழிச்சாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஜோனா, ரித்து, விக்கி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சஃபீரா, சசானா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பிரதீக்ஷா, கவின் வேலன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சுபி, சத்யா, முத்து கனிகா, மகிழன், கலையரசன், லக்ஷ்மண், புஷ்பா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அம்ஜித், ஃபரீஸ்
ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சஞ்சனா சஜியா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜமீனா ஐஃபா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜெனீபா அபுவியா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தர்ஷன்யா தன்யா மோகனா எல்லா குட்டீஸும் ரொம்ப நல்லா படிக்கணும். படிச்சாதான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். ஹாய் கவின் ஜீவிதா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அஜிமல் ஆலியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். வருண் கிருஷ்ணன் நீங்க நல்லா படிச்சு சமத்து குட்டியா இருக்கணும். படிச்சாதான் வாழ்க்கையில ரொம்ப பெரிய இடத்துக்கு போக முடியும். உமர் பாப்பா உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் பிரதீக்ஷா ஸ்ரீ அபிநந்தன் அகில் நிவேஷ் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நிரஞ்சன் மாவீரன் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் ஹாய் தஷ்வந்த் பாப்பா நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.